நம்ம தமிழ் பழமையானதுன்னு தெரிஞ்சு அழிக்கப்படுதா? நான் சொல்கிற விஷயத்தெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். சென்ட்ரலில் இருக்கவங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் இங்கிலீஷ்னு ஒரு பொதுவான அஃபிஷியல் லாங்குவேஜ் இருந்தாலும் ஹிந்தியில் தான் பேர் வச்சுட்டு இருக்காங்க. மனசில் வைக்க வேண்டிய கடவுளை மண்டையில் ஏற்றி வச்சுட்டு நிறைய அமைப்புகளை உருவாக்கி தமிழர்களை மதவெறி பிடிச்சவங்களாம் மாற்றிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஒன்றா இருந்தால் என்றைக்குமே தமிழ்நாட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜாதி அடிப்படையை வச்சு தமிழ்நாடை மூணாக பிரிக்கிறதுக்கான பிளான் போய்கிட்டு இருக்கு. ஹிந்தியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறைய சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. தமிழக மீனவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சென்ட்ரல் இருக்கவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஈழத்தமிழர்களுக்கு இன்னும் குடியுரிமை கூட கொடுக்காம இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய தமிழ் கோவில்களில் தமிழ் கல்வெட்டுகள் அழிக்கப்பட்டு வடமொழி கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டு இருக்கு. இது பத்தாதுன்னு இங்கே இருக்கவங்க எவனோ ஒருத்தன் தொடக்க கல்வியை தாண்டாத ஒருத்தன் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு நிறைய தமிழ் கோவில்களை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஷால ஆந்திரான்னு ஒரு திட்டத்தை உருவாக்கி ஆந்திராவும் தெலுங்கானாவும் பிரிஞ்சதில் ஆந்திராவுக்கு நிலப்பகுதி குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடோட நார்த் பார்ட்டை ஆந்திரா கூட ஒன்று சேர்க்கறதுக்காக நிறைய திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. இதோட முதற்கட்டமாக தான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து தமிழ்நாடு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையை சுற்றி தெலுங்கர்களை குடியமர்த்திக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலைக்குள்ள தமிழ் பலகைகளை விட தெலுங்கு பலகைகள் அதிகமாக இருக்குது. அண்ணாமலையார்ன்ற கோவில் பேரை மாற்றி அருணாச்சலேஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டேட்டில் அதிகாரத்தில் இருக்கவங்க தமிழுக்கு எந்த ஒரு பிரச்சனையே வந்தாலும் வாயே திறக்காமல் இருக்காங்க. இதெல்லாம் தமிழை வளர்க்குறதுக்கான விஷயமா இல்லை தமிழை அழிக்கிறதுக்கான விஷயமா? இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.